வணக்கம். தினகரனின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இரு முக்கிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி. விரைவில் அதிகரிக்கும் பாலின் விலை, அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நண்பர்களினால் மன உளைச்சல், தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவி தொடர்பில் பகீர் தகவல். இலங்கையிலிருந்து நாடு திரும்பிய 56 பாகிஸ்தான் கைதிகள். இலங்கை மக்களுக்கு தொலைத்தொடர்பு ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை. முட்டை கட்டுப்பாட்டு விலை, அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போட்டியிடும் வாய்ப்பை இழந்த 6 அரசியல் கட்சிகள். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய சேவைகளை வலுப்படுத்துதல் மற்றும் அரசாங்கத்தின் வருமான இலக்குகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் நோக்கில் 2 முக்கிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான MSP சூரியபெரும ஆட்பதிவுக்கான பதில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2024 செப்டம்பர் 24 முதல் இப்பதவி வெற்றிடமாக உள்ளது. சூரியபெரும தற்போது பொது பாதுகாப்பு அமைச்சின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வருகின்றார். மேலும் அவர் உடனடியாக தனது புதிய பொறுப்புகளை ஏற்கவுள்ளார். இதேவேளை ஒப்பந்த அடிப்படையில் கடமையாற்றிய திரு JM குணஸ்ரீக்கு பதிலாக புதிய கலால் ஆணையாளர் நாயகமாக ஜூடிஎன் ஜெயவீரவை நியமிக்கவும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க வருவாய் சேகரிப்பில் கலால் திணைக்களம் முக்கிய பங்கை வகிக்கின்றது. மேலும் நாட்டில் இறைவரி சேவையின் அனுபவம் வாய்ந்த அதிகாரி ஜெயவீர நல்லாட்சியை உறுதி செய்து அதன் வருவாய் இலக்குகளை அடைவதில் திணைக்களத்திற்கு வழிநடத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு உற்பத்தி பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் என அகில இலங்கை விவசாயிகள் சங்க செயலாளர் நாமல் கருணாரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், கடந்த அரசாங்கம் பாலின் விலையை குறைத்தமை காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர். இந்நிலையில் உள்ளூர் உற்பத்தி பாலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம். மிக விரைவில் பசும்பாலின் விலை அதிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து 29வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கு குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி குறித்து தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடையவர் என தெரிவித்துள்ளனர். விசாரணையில் குறித்த மாணவி பாடசாலை கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மாணவி பாடசாலை முடிந்து தாமரை கோபுரத்திற்கு சென்று 29வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஹொம்பனி வீதி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவன் மற்றும் மாணவியின் தோழியே இந்த பாடசாலை மாணவி எனவும் கூறப்படுகின்றது. தனது நண்பர்களின் தற்கொலையினால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அவரது தந்தை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருதாணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 5 பெண்கள் மற்றும் 51 ஆண்கள் உட்பட மொத்தம் 56 பாகிஸ்தான் பிரஜைகள் திங்கட்கிழமை இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் திரும்பியுள்ளனர். பிரத்யேகமான வாடகைக்கு எடுக்கப்பட்ட விமானத்தில் குழுவினர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த பல ஆண்டுகளாக இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட இவர்கள் மே மாதம் மற்றும் ஜூலை மாதம் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்ஷின் நக்வி மற்றும் இலங்கை உயர்ஸ்தானிகர் ரவீந்திர சந்திரஸ்ரீ விஜயகுணவர்த்தனா ஆகியோருக்கு இடையேயான சந்திப்புகளின் விளைவாக திருப்பி அனுப்பப்பட்டனர். பாகிஸ்தானின் மத்திய தனியார் மயமாக்கல் அமைச்சர் அப்துல் அலீம் கான் கைதிகள் திரும்புவதற்கான அனைத்து செலவுகளையும் தாராளமாக ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகளுக்கு வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. தொலைத்தொடர்பு ஆணையம் இது தொடர்பில் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பல்வேறு பரிசுத் தொகைகள் மற்றும் ஏனைய சலுகைகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்ரன தெரிவித்துள்ளார். முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் தொடர்பாக மக்கள் தங்கள் வங்கி
வங்கிக் கணக்கு விவரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் போலீஸ் தலைமையகம் மக்களுக்கு அறிவித்திருந்தது. இவ்வாறான போலி செய்திகளினால் சிக்கிய பலர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் கூறுகின்றது. சந்தையில் அதிகரித்து வரும் முட்டையின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் முட்டையின் விலை கட்டுப்பாடின்றி மீண்டும் உயரக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் 28 முதல் 32 ரூபாய் வரையில் இருந்த முட்டையின் விலை மீண்டும் 40 ரூபாயை தாண்டியுள்ளது. இதேவேளை நாட்டில் அதிகளவு முட்டை உற்பத்தி நடைபெறும் சூழலில் இடைத்தரகர்கள் முட்டைகளை சேமிப்பில் வைத்திருப்பதனால் இந்த நிலை மோசமாக உள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். செயலாளர் பதவியில் பிரச்சினைகள் காணப்படும் 6 அரசியல் கட்சிகள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளன. அந்த வகையில் 77 அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி, ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, லங்கா மக்கள் கட்சி, இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் சனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடரும் மழைநிலை காரணமாக சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நாகொட, எல்பட்டிய, களுத்துறை மாவட்டத்தின் வெல்லாவிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காலி மாவட்டத்தின் நெயாக்கம, கேகாலி மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று காலை 9:30 மணி முதல் இன்று இரவு 9:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரித்துள்ளதுடன் மழை நிலைமை தொடரலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு பிரதேசத்தில் 162.5 மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2 முக்கிய நியமனங்களுக்கு அமைச்சரவை அனுமதி. விரைவில் அதிகரிக்கும் பாலின் விலை, அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. நண்பர்களினால் மன உளைச்சல், தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவி தொடர்பில் பகீர் தகவல். இலங்கையிலிருந்து நாடு திரும்பிய 56 பாகிஸ்தான் கைதிகள். இலங்கை மக்களுக்கு தொலைத்தொடர்பு ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை. முட்டை கட்டுப்பாட்டு விலை, அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போட்டியிடும் வாய்ப்பை இழந்த 6 அரசியல் கட்சிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தினகரனுடன் இணைந்திருங்கள்.